வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம ரோஜஸ் கடை சேனல்ல செய்யற ரெசிபி மிளகு குழம்பு. நல்ல மழை நேரத்துக்கு இதமா சளி இருமல்லாம் போற மாதிரி, சாப்பாடே வேணான்னு சொல்றவங்க கூட இத மாதிரி குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வரப்போற டிப்ஸ் வந்து மழை நேரத்துல ஜூஸ் குடிச்சோம்னா தொண்டை கரகரப்பா இருக்கும், லைட்டா உப்பு சேர்த்து குடிச்சோம்னா கரகரப்பா இருக்காது தொண்டை. நம்ம மிளகு குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். நல்லெண்ணெய், கருவேப்பிலை, வெந்தயம் கொஞ்சம், கடுகு உளுந்து, தக்காளி நல்லா பழமானது, சின்ன வெங்காயம், பூண்டு, புளி கரைச்சல் கொஞ்சம் கரைச்சி வச்சிருக்கேன், பச்சரிசி, வரமிளகா, மிளகு, மல்லி, வெல்லம் கொஞ்சம் தட்டி எடுத்துருக்கு, கல் உப்பு. இப்போ நல்லா இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சிக்கலாம். வறுத்துட்டு அதுக்கு கடாயை காய வச்சிருக்கு. மிளகு, வரமல்லி, வரமிளகா இதை மட்டும் நல்லா இளவரப்பாக வறுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா இதை வறுத்துட்டு இளவரப்பாக வறுத்துட்டு நம்ம அரைச்சி செய்யும்போது மிளகு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அரிசியை வறுத்து அந்த அரைக்கிறதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். அரிசியை நல்லா வறுத்து எடுத்து இதில் சேர்த்தாச்சு. இப்போ நைஸாக அரைச்சிக்கலாம். நம்ம மிளகு குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்தும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காண்டி தான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன், ரொம்ப நல்லது கூட. அதுக்காண்டி நல்லெண்ணெயை கடாயில் காய வச்சு ஊற்றிக்கலாம். இப்போ நல்ல எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் மிளகையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்ல வெங்காயம் வதங்கி வரட்டும். குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, பூண்டையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, அடுத்ததான் தக்காளியும் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ மிளகு குழம்புக்கு நல்லா எல்லாம் வதங்கிடுச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ அரைச்சி பொடியாக சேர்த்துக்கிறதையும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிளகு குழம்பை ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ நல்லா மிளகு குழம்பு வெந்து வந்துருச்சு. கொஞ்சம் தட்டி வச்சிருக்க வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகு குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ரொம்பவே ஹெல்த்தியான சத்தான டேஸ்டான மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம வீட்டில் காய்கறி இல்லாத நேரத்தில் கூட இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்லா காரசாரமான மிளகு குழம்பு டக்குன்னு ஈஸியான முறையில் ரெடி பண்ணியாச்சு. இப்ப செஞ்ச காரசாரமான மிளகு குழம்பு பிடிச்சிருந்துச்சுல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.